அந்த இரவின் பின் தாவீது வானத்தை நோக்கி நின்றபடியே தந்தையின் வார்த்தைகளை நினைத்துக் கொண்டிருந்தான். அவனுடைய மனம் இன்னும் ஒரு கேள்வியால் நிறைந்தது. அப்பா, இந்த பூமி எப்படி படைக்கப்பட்டது என்று அவன் சிந்தித்தான். தந்தை புன்னகையுடன் பைபிளை திறந்து வாசித்தார். தேவன் வெளிச்சம் உண்டாகக் கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. ஆதியாகமம் 1:3. அந்த வசனத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் தாவீதின் இதயத்தில் ஒலித்தது. அவன் மனக்கங்களில் தேவனின் முதல் படைப்பு காட்சி தோன்றியது. துவக்கத்தில் பூமி வெறுமையாகவும் ஒழுங்கின்மையாகவும் இருந்தது. கருமையாக, அமைதியின்றி, உருவமின்றி இருந்தது. எந்த மரங்களும் இல்லை, எந்த ஆறுகளும் இல்லை, எந்த பறவைகளும் பாடவில்லை. ஆனால் அந்த வெறுமையின் நடுவில் தேவனின் ஆவி நீரின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. அப்பொழுது தேவன் சொன்னார், வெளிச்சம் உண்டாகக் கடவது. அந்த வார்த்தையோடு இருளை பிளந்த ஒளி பூமியை தொட்டது. முதல் முறையாக வெளிச்சம் இருளை வென்றது. தேவன் அந்த வெளிச்சத்தை பார்த்து மகிழ்ந்தார். அதற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். இதுவே தேவனின் படைப்பின் முதல் நாள். தாவீதின் மனக்கண்களில் ஒரு விசித்திரமான காட்சி உருவானது. பூமி ஒருமுறை தண்ணீராலும் தாதுக்களாலும் சூழப்பட்டு வேகமாக சுழன்றபடி வெப்பத்தால் நிறைந்திருந்தது. அந்த வெப்பம் குறைந்தபோது தண்ணீர் ஆவியாகி மேகங்களாக மாறியது. மழை பெய்தது. நதிகள் உருவானது. பூமி ஒரு உருண்டையான வடிவத்தை எடுத்தது. தந்தை சொன்னார், மகனே, தேவன் நமக்காக பூமியை அழகாக்க வடிவமைத்தார். அதில் ஒவ்வொரு விஷயமும் அவருடைய சீரிய திட்டத்துடன் படைக்கப்பட்டது. அப்பா விளக்கினார், வேதாகமம் நமக்கு முழு விவரங்களை தரவில்லை. ஆனால் தேவன் படைத்த ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய ஆன்மீக அர்த்தம் கொண்டது. ஒவ்வொரு படைப்பின் நாளும் 7000 ஆண்டுகள் என்பதற்கு சமம். 7ஆம் நாள் வரையில் தேவன் தம் படைப்பை முடித்தார். அது ஓர் படைப்பின் வாரம் ஆனது. அப்பா மெதுவாகச் சொன்னார், நம்முடைய அண்ட சராசரம் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. விஞ்ஞானிகள் பல காரியங்களை இன்று கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் அவை அனைத்தும் ஏற்கனவே வேதாகமத்தில் எழுதப்பட்டவையே. தாவீது ஆச்சரியத்துடன் கேட்டான், அப்பா, அது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? அப்பா புன்னகையுடன் வாசித்தார், யோபு 26:7. தேவன் பூமியை வெற்றிடத்தின் மேல் தொங்க வைத்தார். தாவீது அதிசயத்துடன் சொன்னான், அது விஞ்ஞானம் சொல்வதற்கு முன் வேதாகமம் சொன்னதா? அப்பா தலையசைத்தார், ஆம் மகனே, தேவனுடைய வார்த்தை என்றைக்கும் உண்மை. அந்த இரவில் தாவீது வானத்தை நோக்கி பார்த்தான். இம்முறை அவன் பார்த்தது வெறும் நட்சத்திரம் அல்ல. அவன் கண்டது தேவனின் கரங்களால் வடிவமைக்கப்பட்ட உலகம். அவன் மெதுவாக ஜெபித்தான், கர்த்தாவே, நீர் வெளிச்சத்தை உண்டாக்கினீர், என் மனதிலும் அந்த வெளிச்சம் ஒளிரட்டும். வானம் மினுமினுத்தது. ஒரு புதிய நாளின் ஒளி அவன் இதயத்தில் பிறந்தது.